இன்னைக்கு நடிகை ஸ்ரீதேவியுடைய பிறந்த நாள். அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேன் இண்டியன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். கமலுக்கு ஈக்குவலா, அதாவது ஒரு நம்ம அழகு நடிப்பு இதெல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னா கமலஹாசனை சொல்லுவோம். கமலை என்ன சொல்லுவார்னா, யாராவது நல்லா நடிச்சிருக்காங்கன்னா ஸ்ரீதேவி அளவுக்கு நடிச்சிருக்காங்க, ஸ்ரீதேவி அளவுக்கு அழகா இருக்காங்கன்னு கமலை சொல்லுவார். கமலுக்கு ரொம்ப பிடித்த நடிகை ஸ்ரீதேவி. கமல் அண்ட் ஸ்ரீதேவி தான் எனக்கு தெரிஞ்சு சிவாஜி பத்மினிம்பாங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதாம்பாங்க, அமிதாப் பச்சன் ஜெயபாதுரிம்பாங்க. பட் யாருமே கமலஹாசன் ஸ்ரீதேவி அந்த பேருக்கு ஈக்குவலா யாருமே வர முடியாது. அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி, அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த புரிந்துணர்வு, அது வேற யாருமே அந்த மாதிரி கிடையாது. முதல்ல அவங்க இதுல தான் ஒன்னா நடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் படம் மூன்று முடிச்சு 1976, அதான் முதல் படம்னு நினைக்கிறேன். அப்புறம் சத்யவான் சாவித்ரி 77, அப்புறம் ஆத்திய பாடம் 77, ஆசீர்வாதம் 77, நிறகுடம் 77, இதெல்லாம் மலையாள படம். இந்த மூணு படங்களும் 16 வயது நிலை. தமிழ்ல 77, அப்புறம் சிகப்பு ரோஜாக்கள், குட்டவும் சிஷ்யவும் அது மலையாளம். அப்புறம் மனிதரில் இத்தனை நிறங்களா, அப்புறம் தாயில்லாமல் நான் இல்லை, சிகப்புக்கள் மூக்குத்தி, நீலமலர்கள், கல்யாணராமன், அதுக்கப்புறம் வறுமை நிறம் சிவப்பு, குரு, சங்கர்லால், மீண்டும் கோகிலா, ஆக்கலி ராஜ்யம், வறுமை நிறம் சிவப்போட தெலுங்கு ஆக்கலி ராஜ்யம், வாழ்வே மாயம், மூன்றாம் பிறை, அந்தகாடு தெலுங்கு, சத்மா ஹிந்தி, கபர்தார் ஹிந்தி, ஆக்ரி சங்கிராம் ஹிந்தி, ஒக்கராதா இட்டரு கிருஷ்ணலு, அதாவது ஹரே ராதா ஹரே கிருஷ்ணான்னு தமிழ்ல டப் பண்ணி வந்தது. அது தெலுங்கு ஒரிஜினல் 86. அதான் அவங்க கடைசியா நடிச்ச படம். ஸோ 27 படங்கள்ல 2 பேரும் ஜோடியா நடிச்சிருக்காங்க. இது அன்பிலீவபிள். இந்த மாதிரி ஒரு ஜோடி, இந்த மாதிரி ஒரு பேர் இவ்வளவு படங்கள் சேர்ந்து நடிச்சதுங்கிறது வேற யாரும் ரொம்ப ரேர். அதுவும் கமல் ஸ்ரீதேவிக்கு அப்புறம் ஸ்ரீபிரியாவோட நிறைய நடிச்சிருக்காரு. கமல் படங்கள்ல தொடர்ச்சியா கதாநாயகன் நடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். ஸோ அந்த ரேர் ஃபீட்டை அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இவங்களோட பிறந்த நாள். அவங்க அன்டைம்லி டெத்து, அதாவது துபாயில ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தப்ப திடீர்னு நைட்டு 2 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ் வந்தது, ஸ்ரீதேவி மரணம் அப்படின்னு. அது எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாகிச்சு. அதாவது கமல் எந்த டெத்துக்குமே, அந்த டெத்து ஊர்வலங்களுக்கெல்லாம் போகாம இருந்தாரு. பட் ஸ்ரீதேவிக்காக போனார். கண்ணீர் மல்க ஒரு வீடியோவும் போட்டிருந்தார் ஸ்ரீதேவி மரணத்தப்ப. ஸோ அந்த மாதிரியான ஒரு நடிகை ஸ்ரீதேவி. அந்த சத்மா, அந்த மூன்றாம் பிறை, அந்த படம்லாம் நம்ம எப்பொழுதுமே அது நினைவுல நிற்கும். ஸ்ரீதேவி லிவ்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் உண்டு. அது உண்மைதான்.